पति ब्रह्मचारी। இந்த வெறும் காலி கவர் என் கையில கொடுத்து என்ன சாதிக்க நினைக்கிற சொல்லு. நீ சம்பாதிச்சு கொண்டு வந்த பணம் எங்க மாயமா மறைஞ்சது? காலி கவரா? இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பில்லை. என்ன நம்புங்க அத்தை. பணத்தை என் கையால நான் தான் வச்சேன். அண்ணி 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 அண்ணி, மருமக பணம் சம்பாதிச்சான்னு சொன்னா அது கண்டிப்பா அவன் சம்பாதிச்சிருப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் மேல. அதே மாதிரி எனக்கும் முழு நம்பிக்கை இருக்கு கொழுந்தனாரே. இவ உங்க நம்பிக்கையை பயன்படுத்திக்கிறா. ஒரு வேளை இவ பணம் சம்பாதிச்சிருந்தா கண்டிப்பா அதுக்கான ரெசிப்ட் இருக்கும்ல, அதுக்கு கண்டிப்பா ஆதாரம் இருக்கும்ல. இவ எங்க போனா, எப்படி பணம் சம்பாதிச்சா, அவங்க எப்படி இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, நீங்களே கேளுங்க கேளுங்க. என்கிட்ட ரசீதுலாம் எதுவும் இல்ல அத்தை. ஆனா நான் உண்மையதான் சொல்றேன். பாத்தீங்களா கொழுந்தனாரே, இவகிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. சூரஜ், தயவு செஞ்சு இவங்க கிட்ட சொல்லி நான் சொல்றது இல்ல உண்மைன்னு. நான் சம்பாதிச்ச பணத்தை நான் தான் எண்ணி அந்த கவர்க்குள்ள வச்சேன். அந்த பணம் மாயமா எங்க மறைஞ்சதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. போதும், இந்த காமெடியை நிறுத்து. திரும்ப திரும்ப பணம் சம்பாதிச்சேன்னு சொல்லி நீ என்ன நிரூபிக்க முயற்சி பண்ற? இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ பணம் கொண்டு வந்த, இந்த வீட்டுல இருக்கவங்க திருடிட்டாங்க சொல்ல வரியா? இல்ல, எங்க எல்லாரையும் பார்த்தா திருடங்க மாதிரி தெரியுதா? இல்ல அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. போதும், திரும்ப திரும்ப சாக்கு சொல்றத நிறுத்து. உன்னோட தோல்விய ஒத்துக்க. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அடுத்தவங்க சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்றதுல நீ கில்லாடி. ஆனா உண்மையாவே உழைச்சு சம்பாதிக்கணும்ன்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். நீ போட்ட கண்டிஷன்ல தோத்துட்ட. கிளம்பு. அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் வழிய விடுங்க கொழுந்தனாரே. பெரியமா, மோனிகா நீ சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. என்னாச்சு? நீ தேவையில்லாம தலையிடாத. ஏற்கனவே அம்மா கோத்தோட உச்சத்துல இருக்காங்க. இப்ப யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அட சும்மா இரு. அட கடவுளே, நிஜமாவே அத்தை இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட தங்க முட்டையிடுற வார்த்தை போயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? அத்தை அண்ணி, நான் அத்தை, சொல்றத ஈஷா சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. இவ சொல்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல. என்ன மாதிரி நடந்திருக்கலாம்? இங்க வாடி. நீ பெருசா அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? நீ ஒரு வேலை பண்ணு, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இவ கூடயே நீ கிளம்பி வெளியே போயிடு. இல்ல அத்தை, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அத்தை, நான் போய் சொல்ல உண்மையதான் சொல்றேன். வாய் போடு. நீ சரியான பொய்க்காரி. அவனும் போய் சொல்ல. இஷா உண்மையதான் சொல்றா. இவ பணத்தை சம்பாதிச்சா, அந்த பணத்தை கவர்லயும் வச்சா. ஆனா இவ தப்பான கவர் எடுத்துட்டு வந்துட்டா. இதுதான் நீ கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. இதை வாங்கிக்கோ.
இது நடக்க வாய்ப்பே இல்ல. 2 நாள்ல 11,580 ரூபாய் எப்படி இவளால சம்பாதிக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இருந்தது அண்ணி. என் மருமக பொய் சொல்ல மாட்டானே. இவ பொய் சொல்றாளா உண்மையை சொல்றாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் அவளுக்காக பொய் சொல்றாங்க. பெரியம்மா, நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துக்கு நாம மரியாதை கொடுக்கணும்னு. இந்த பணத்தை ஈஷா சொந்தமா உழைச்சுதான் சம்பாதிச்சா. இதுக்கு சாட்சி நான் தான். நானே சுயமா என் கண்ணால பார்த்து நீதிக்கு இந்த பணத்துக்காக அவ கஷ்டப்படுறத. நான் உண்மையை தான் சொல்றேன் பெரியம்மா. அத்தை, இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அத்தை, என் அம்மா சின்ன வயசுலயே என்னை விட்டு போயிட்டாங்க. தெரியும் என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குதா. அதனால நான் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசை நான் நிறைய காயப்படுத்திருக்கேன். அதுக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அண்ணா, நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். அண்ணி அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மருமக வாக்கு தந்தால பணம் சம்பாதிச்சு தரேன்னு. அவ கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டா. அதனால இந்த விஷயத்தை இதோட முடிச்சிடலாமே. ஏன்னா இன்னைக்கு குரு பூர்ணிமால. அட போங்கப்பா, போங்க போங்க போங்க. பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. போங்க, நானும் வரேன். வாங்க, நிறைய வேலை இருக்கு. நானும் வரேன். வாங்க எல்லாரும் வாங்க. அட கடவுளே, இந்த பொண்ணு இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா காலை சுத்தின பாம்பு மாதிரி திரும்ப திரும்ப இந்த வீட்டையே சுத்தி வந்துட்டு இருக்காளே. என்னோட கவலையெல்லாம் ஒருவேளை இந்த பொண்ணால சூரஜோட வாழ்க்கை மொத்தம் அழிஞ்சிடுமான்னு பயமா இருக்கு. கண்டிப்பா இந்த சிலையை செதுக்கிறவனை பாராட்டி ஆகணும். கண்டிப்பா அவன் கையில மேஜிக் இருக்கு. அப்படியே இந்த சிலையை பார்க்கும்போது இது அப்படியே பேசுற மாதிரி இருக்கு. இது உங்களுடைய பேமெண்ட்.
இன்னைக்கு முழு மனசோட நீ எனக்கு துணையா இருந்த. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூரஜ், நான் உன்னை கேட்கவா? ஒருவேளை வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்ப பணத்தை எடுத்திருந்தா அப்புறம் எதுக்காக பணத்தை நீயே கொடுத்த? நீ கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டல. திடீர்னு ஏன் உன் மனசை மாத்திக்கிட்ட? முதல் விஷயம், நான் ரவுடி தான், திருடன் இல்ல பணத்தை திருடுறதுக்கு. ரெண்டாவது விஷயம், நீ கவனக்குறைவா பண்ண விஷயத்துக்கு ஏன் மேல பழி போடக்கூடாது. மூணாவது விஷயம், பணம் சம்பாதிக்கிறது அப்புறம் அதை பாதுகாப்பா வைக்கிறது. இது ரெண்டுமே வெவ்வேறு விஷயம். பெரியம்மா சொன்னது சரிதான். உனக்கு பணத்து மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அப்படி அக்கறை இருந்திருந்தா பணத்தை அவ்வளவு அஜாக்கிரதையா வச்சிருக்க மாட்டேன். ஒருவேளை இவன் பணத்தை திருடலனா யாரு திருடிருப்பா? என்ன வேலை செஞ்சிருக்க நீ? சொந்த வீட்லயே எதுக்காக இப்ப நீ திருடின? இதுதான் நீ கத்துக்கிட்ட பழக்க வழக்கமா? சாரி சூரஜ் அண்ணா, நான் புது ட்ரெஸ் வாங்கணும். அதுக்கு இந்த பணம் எனக்கு கண்டிப்பா தேவை. அதான் நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது? ஒருவேளை இஷானி எல்லா பணத்தையும் அம்மா கையில கொடுத்தா கூட அம்மா எனக்கு ட்ரெஸ் வாங்க காசு கொடுப்பாங்களா என்ன? கொடுக்க மாட்டாங்கல்ல. அவங்களும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்க. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் உன்னோட நேர்மைதான். நீ இன்னைக்கு பண்ண காரியத்தை திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணாத. இஷா இந்த வீட்டை விட்டு போறோம்னு எனக்கும் ஆசைதான். அது வேற விஷயம். சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? அப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காகலாம் நான் அந்த பணத்தை திரும்பி கொண்டு வரல. நேத்திக்கு உன்னை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு ஆசைப்பட்ட இன்னைக்கும் அதே ஆசையில தான் நானும் இருக்கேன். அதே மாதிரி நீ போறதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். என்னை தடுக்கிறதுக்காக நீ ஒன்றும் பண்ணலதான். ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ உண்மைக்கு துணையா நிக்கணுங்கிறதுக்காக உன் வீட்டு ஆளுங்க கிட்டே சண்டை போட்டு இந்த பணத்தை கொண்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம என் மேல சொன்ன பழியில இருந்து என்னை காப்பாத்திருக்க. உன்கிட்ட எவ்வளவு உண்மை இருக்கு. இந்த மாதிரி லட்சத்தோட வாழ்ற புருஷனை விட்டு எப்படி என்னால போக முடியும்? எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ண. நான் இங்க இருந்து எங்கேயும் போக போறதில்ல. மிஸ்டர் நேர்மையான பிரம்மச்சாரி சார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருவே மகேஸ்வரர், குருதான் பரபிரம்மன். அந்த குருக்கு சரிசமமா இருக்கிறது அப்பதான் உங்களை நான் வணங்குறேன்ப்பா. எனக்கு தெரியும்பா நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு. ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த சண்டை முடியாம போனாலும், ஒருவேளை நான் உங்க மனசுல மறுபடியும் இடம் பிடிக்க முடியலனாலும், ஆனா என்னைக்கும் என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க தான் என்னைக்கும் என்னுடைய மானசீக குரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. குரு பௌர்ணமி வருஷம் வருஷம் தான் வரும். ஆனா இந்த மாதிரி மொத்த குடும்பமும் சேர்ந்து கும்பிடுறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சொல்லப்போனா நாங்களும் இந்த வீட்டுல நிறைய புது புது விஷயங்களை பாக்குறோம். அதுவும் நீங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காமெடி நடந்துட்டு இருக்கு. சரி. இல்ல 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 போதும் 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 சொன்னீங்களா? அட போதுமா, போதும் போதும். நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. நல்லா இருடா.
குரு பௌர்ணமியில யாருக்கெல்லாம் குருவோட முழு ஆசீர்வாதம் கிடைக்க தெரியுமா? யாரு செஞ்ச தப்புக்கு மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அது மட்டும் இல்லாம இந்த நிமிஷத்துல இருந்து, இந்த நொடியில இருந்து இனிமே குரு மனசை நோகடிக்கிற மாதிரி பண்ண மாட்டேன்னு அவங்க சபதம் எடுக்கணும். அட ஏமா நிக்கிற? வா வா. நான் இப்போ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா. நான் குலாப் மாளிகையில வேலை செய்யற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கேன்ப்பா. ஆனா ஒண்ணு உறுதி, என்னைக்கு இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. மாமா, நான் உண்மையிலேயே ரொம்ப லக்கி. ஏன்னா மாமா ரூபத்துல எனக்கு குரு கிடைச்சிருக்காரு. நல்லா இருக்கணும். இந்த வாங்கிக்கோமா. இந்தாமா. எனக்கு அது இந்த பிரசாதத்தை யாருக்கு கொண்டு போய் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். யாருக்கு குரு சிஷ்யனோட உண்மையான பாரம்பரியம் தெரியுதோ அவங்களுக்கு தான் இதை கொடுக்கணும். உன்னோட அண்ணன் ஒரு காலத்துல என் சிஷ்யனா இருந்தான். ஆனா அவன் தப்பான வழியில போய் ஏற்கனவே இந்த உறவை அசிங்கப்படுத்திட்டான். அதனால இந்த பிரசாதத்தை வாங்குற தகுதி அவனுக்கு இல்லை. சூரஜ்க்கும் மாமாக்கும் இடையில அப்படி என்ன நடந்திருக்கு? அவரு சூரஜை வெறுக்க காரணம் என்ன? அப்பா, ஆ, இன்னைக்கு பூஜைக்காக நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கிஃப்ட் வாங்கிக்கோங்க. அட்ரஸக்க அருமை அருமை அருமை. அண்ணி, பசங்க இப்ப உண்மையிலேயே வளர்ந்துட்டாங்க. வாழ்க்கையோட கண்ணோட்டமே மாறுது இல்ல? அழகா இருக்கு. நீங்க உண்மையிலேயே அழகா இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களா? அட, என்ன இப்படி பேசுற? இங்க பாருமா, பசங்க இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மாக்காக மண்ணே கொண்டு வந்து கொடுத்தாலும் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்கம் தான். நீ எனக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்திருக்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தப்பா, அந்த கிஃப்ட்ல என் பங்கும் இருக்கு. நீங்க 2 பேரும் வாங்கி கொடுத்ததா நினைச்சு நான் போட்டுட்டு போறேன். ஏ நடிப்பழகி, இங்க வா. சொல்லுங்க அத்தை. வலிக்குது வலிக்குது வலிக்குது. உனக்கு கைய பிடிச்சு அவ்வளவு விஷயம் நான் கத்து கொடுத்திருக்கேன். இன்னைக்கு குரு பூர்ணிமா, அதுவும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு உனக்கு தோணல? அது எதுக்கு அத்தை? ஏதாவது கிஃப்ட், பெரிய கிஃப்டா கொடுக்கணும்னு தோணுச்சு. அது என்னன்னா கடையோட ரெனோவேஷன் போயிட்டு இருக்குல்ல, அதான் காசே இல்ல அத்தை. அடேங்கப்பா, பாரு. என்னம்மா இது? சின்ன கிஃப்ட், என் சார்பா குரு பௌர்ணமிக்கு. ஓ,
இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு வாழ்க்கைய பத்தி சில விஷயம் தெரியும். ஆனா உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உங்களுக்கு பெருசா பிடிக்காம போனாலும் எனக்கு நீங்க நிறைய விஷயம் கத்து கொடுத்துருக்கீங்க. அத்தை பாத்தீங்களா எப்படி எல்லார் முன்னாடியும் மாமாவுக்கு ஐஸ் வச்சு பேசுறா, அதுவும் உங்க முன்னாடியே. அத்தை, இந்த கிஃப்டை நான் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன்.